வெங்காயம் ஒன்று இருந்தால் போதுங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸை குயிக்காக ரெடி பண்ணிடலாங்க. ஆமாங்க, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பெரிய வெங்காயம் 2 எடுத்துட்டேங்க. 2 எடுத்துகிட்டு அதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப லேஸாக கட் பண்ண வேணாம், கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நடுவில் இருக்கிறத மட்டும் 2 லேஸாக எடுத்துகிட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் 2 லேஸ் பாக்கெட் எடுத்துட்டேங்க. நீங்கள் வேணால் வேறு எது வேணாலும் போட்டுக்கலாம். அதை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு பவுலில் வந்து அதை நம்ம கொட்டி வச்சுக்கலாங்க. இதுக்கப்புறம் ஒரு முட்டைங்க, 2 லேஸ் பாக்கெட்டுக்கு ஒரு முட்டை போதுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை தனியாக வச்சுட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயத்தை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையில் ஃபஸ்ட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணுங்க. டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்க அந்த லேஸ் இது இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்தோம்னு வச்சுக்கலேன், கோல்டன் கலராக வந்து சேஞ்ச் ஆகுங்க. பார்த்தீங்களா, இந்த கலராக சேஞ்ச் ஆகும்போது நம்ம இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா நமக்கு சுவையான கிறிஸ்பி ஆனியன் ரோல் ரெடிங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் 5 நிமிஷத்தில் குயிக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.